என்ன ஊருடா அது? இதுக்கு டோலக்பூரே பரவாயில்ல. சே, பார்க்கவே பாவமா இருக்கே. நான் காசு தரேன் இருங்க. எங்க பர்ஸ் வச்சோம்? ஐயோ இல்ல பர்ஸ். ஐயோ பேக் எடுத்து போறேன். பிச்சைக்காரன் இல்லையா? பர்ஸ் பேக். சரி விட்டு விட. பாஸ்ட்ட ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியதான். ஹலோ பாஸ், என் பர்ஸ் எடுத்துட்டேன், என் பேக் எடுத்துட்டேன். ஐயோ இல்ல ஃபோன். டேய் பறச்சு பண்ணிட்டேன். என் ஃபோனை கொடுத்துட்டு போடா திருட்டு. என்னடா என் செருப்பு திருட்டீங்க? எனக்கு டைமண்ட் வேணா ஒன்றும் வேணாம்டா. நான் என் ஊருக்கு போறேன்டா. என்ன கால் வெயிட்டா இருக்கு? என்னடா பண்றீங்க? பாசே கோச்சிக்காத, ஜோடியா எடுத்துட்டு போறான். A few minutes later. பேக் போச்சு, பர்ஸ் போச்சு, எல்லாம் போச்சு. பசிக்குது வேற. 100 ரூபா வச்சிருந்தாலும் பாக்கெட்ல 100 ரூபா இருக்கு. ஹோட்டல்ல போய் சாப்பிட வேண்டியதான். ஹோட்டலு அக்கா பக்கத்துல எதனா ஹோட்டல் இருக்கா? தம்பி ஹோட்டல்லாம் இல்லப்பா, இடியாப்பம் வேணா வரும். இப்ப இடியாப்பா வருமாக்கா? வரும்பா. சரிக்கா அப்ப வெயிட் பண்ண வேண்டியதான். இடியாப்பா கொஞ்சம் சாப்பிட்டு அப்புறம் பொறுமையா டைமண்ட் தர வேண்டியதான். அக்கா எத்தனை மணிக்கு இடியாப்பம் வரும்? தம்பி இடியாப்பம் போயிட்டுப்பா, பாக்கல? இடியாப்பம் போயிட்டா? ஐயா இது லாஸ்ட் எக்ஸாம் மணிக்கு வச்ச கப்பாச்சே. 2 மாசம் ஆயிருக்குமே. என்ன இப்படி வர அடிக்குது? அம்மா பக்கத்துல முடி மறக்க வேண்டியதான். ஹாய்டா மச்சான், எப்படி இருக்க? என்னடா அடிபட்டு இருக்கு? அதுவா கீழே விழுந்துட்டேன்டா. லே நோட்டு எதுவும் எடுத்து இல்லையா நீ? ஏன்டா நோட்லாம் எடுத்துட்டு வரணும்? இன்னைக்கு ஸ்கூல் ஃபர்ஸ்ட் டேடா. எப்படி பேரு ஊரு என்ன படிக்க போறீங்க இதை தான் கேட்க போறாங்க. இதுக்கு எதுக்கு நோட் எடுத்துட்டு வரணும்? நான் தான்டா வெஸ்ட் எடுத்துட்டு வந்துட்டேன். இதெல்லாம் கத்துக்கணும்டா சும்மா. குட் மார்னிங். சிடோன். ஏ தம்பி, சார் மை நேம் இஸ் ராஜ்குமார். சி உட்காரு, நோட் எடுறா. நீ மச்சான் நோட்டு குடுறா. டேய் நோட்டு டேய். இதோட இந்த பாடம் முடிஞ்சது. நான் நடத்தின பாடம் எல்லாம் நாளைக்கு நீங்க செகண்ட் பீரியட்ல டெஸ்ட் எழுதணும். அது மட்டும் இல்ல, இந்த பாடத்துல உள்ள क्वेश्चन ஆன்சர் 1 மார்க் எல்லாம் நைட் ஹோம்வொர்க் எழுதி காலையில டேபிள்ல சப்மிட் பண்ணிருக்கணும். இன்னொன்னு இருக்கு, இந்த பாடத்துல உள்ள டயகிராம் டேபிள்ஸ் எல்லாம் நீங்க அசைன்மென்ட் எழுதி காலையில டேபிள்ல சப்மிட் பண்ணிருக்கணும். அதுதான் உங்களுக்கு இன்டர்னல் மார்க். அப்படி நீங்க வைக்கல, உங்க இன்டர்னல் மார்க் 0. டேய் மச்சான், நான் டிசி வாங்கிட்டு வேற ஸ்கூல் போறேன். டேய் போ இல்ல போ. அண்ணா இந்தாண்ணா. நம்ம எவ்வளவு பாயிண்ட்ரா? அண்ணா நம்ம இன்னும் 1000 பாயிண்ட் எடுக்கணும்ண்ணா. அவனுக்கு 100 பாயிண்ட் எடுத்தாலே கீ வச்சிருவானண்ணா. சரி குடு, பாத்துக்கலாம். ஏண்டா கோட்டை கூட தான் இல்லை, இவன் ஒரு ஆள்னு கூட்டு வர இல்லை 90s கிஸ் தான் மாசம்னு சொல்லிட்டு தெரியுறீங்க. மிஸ் ஆயிட்டே. 90s கிட்ஸ் கேவலமா பேசுற. 90s கிட்ஸ்னா இப்ப யாருன்னு காட்டுறேன்டா. இதுக்கே பயந்தா எப்படி? போய் எடுத்து தூக்கி போடு போ. டேய் இதுல 30 கிட்டி வருமேடா. லே அதுக்கு முதல்ல முக்குள் பண்ணும்ல. இங்க இருந்து 100 கிட்டிடா, வேணா அளந்து பாத்துக்கோங்க. A few minutes later. அண்ணா அளந்து பார்த்தனா 150 கிட்டி வருது. நான் கீ வச்சிருக்கேண்ணா. ஏண்டா அரைகுறை விளையாட தெரிஞ்ச உங்களுக்குலாம் கீ வச்சா 90s கிட்ஸ் எனக்கு என்னடா மரியாதை? பொழைச்சு போடா. அம்மா எப்ப கால் பண்ணுது? ஹலோ சொல்லுமா. ஹலோ தம்பி உன்னை தேடி ஒரு போலீஸ் வந்திருக்குப்பா. போலீஸா? ஆனா ஆமாப்பா, ஏதோ நம்பர் பிளேட்ல ஒண்ணு கடிச்சிட்டியே, போலீஸ் வந்திருக்கு. நம்பர் பிளேட்லயா? ஆனா ஆமா தம்பி. நான் அடிக்கலாமா? நீ அடிக்கலையா? போட்டோட அனுப்புறாங்க தம்பி. என்னன்னு பார்த்து போய் டாமி என்னன்னு பாத்துருவா தம்பி. நம்பர் பிளேட்லயா? நான் அடிக்கவே இல்லையே. டாமி அண்ணனை போய் பார்க்க வேண்டியதான். நான் இருக்கும்போது யாரா அவனை போக சொன்னதே? ஒரு நிமிஷம் இரு. சீனா ஆயிடுச்சுண்ணா. தெரியும், கேள்விப்பட்டேன். நம்பர் பிளேட்ல ஒண்ணு கிடைச்சிட்டியாமே.
ஏன் உனக்கு தெரியாது டயர் வருதா நம்ம லிமிட்டுன்னு? இல்லைனா கரண்ட் கம்பத்தில் அடிக்க வேண்டியதானே? நான் அடிக்கவே இல்லைண்ணா. நீ அடிக்கலையா? அப்போ யார் அடிச்சிருப்பா? அந்த ஏரியாவில் யாரும் அடிச்சிருக்காங்கண்ணா. அந்த ஏரியா பசங்களா? கண்டுபிடிக்க சொல்றியா? கண்டுபிடிப்பண்ணா அவனை கடிப்பான் பண்ணுவான். நீ கடிப்பியா? அதெல்லாம் வேண்டாண்ணா. லைஃப்பை தொலைச்சிட்டியாடா. சரி நீ மொட்டை மாடி ஜெயிலுக்கு போ. நான் யாருன்னு கண்டுபிடிச்சி ஒன்று வெளில எடுக்கிறேன். அது வர அங்கே அமைதியா இரு. சரி நான் போகிறேண்ணா. டாமி அண்ணா சொன்னான்னு ராஜி மொட்டை மாடி ஜெயிலுக்கு போகிறான். ஃபிளாஷ்பேக். அன்னைக்கு வீடியோ பார்த்துட்டு போயிட்டு இருந்தேன். அர்ஜென்ட்டாக பாத்ரூம் வந்துச்சு. டயரை பார்த்தேன். டயரில் தான் கரெக்டாக பாயிண்ட் பண்ணேன். சுற்றி நான் பார்த்த வரையுமே யாருமே இல்லை. நான் கரெக்டாக டயர் வரையும் தான் போயிருக்கேன். ஆனால் ஃபோட்டோவில் நம்பர் பிளேட்டில் பாத்ரூம் அடிச்சிருக்கு. அப்போ எனக்கு அப்புறம் யாரும் நம்பர் பிளேட்டில் வந்து அடிச்சிருக்காங்க. சித்ரா அக்கா அங்க பாத்தியா சித்ரா? அங்க யாருமே இல்லையாக்கா? ஏப்ரல் ஃபுல் சித்ரா. ஏன்பா ஹெட்ஃபோன்லாம் போடுற? அதுவா பாட்டி கேட்டு வேலை பார்த்தா தான் கொஞ்சம் சுறுசுறுப்பாக வேலை பார்ப்பேன். ஓ அப்படியா? என்னப்பா பண்ற? வேற பாட்டு மாத்திக்க வேண்டியதான். சரி சரிப்பா. ஓகே அடுத்து தோ அந்த சீலிங் ஃபேனை கனெக்ஷன் கொடுக்கணும். அந்த சீலிங் ஃபேனா தோ பாக்குறேன். A few minutes later. அப்படி என்ன பாட்டு தான்ப்பா கேக்குற? அடுத்து அந்த ரெட் வயரை ரைட் போர்டில் வச்சு முழுக்குங்க. அதுக்கப்புறம் நல்லா முறுக்கிட்டு டைட் வச்சுட்டு நீங்க சுவிட்ச் உள்ள கனெக்ஷன் கொடுத்து சுவிட்சை போட்டீங்கன்னா யூடியூப்பை பார்த்து தான் எலக்ட்ரிஷியன் வேலை பார்க்குற அதானே சார்? சும்மா ஐசியமா பேசாதீங்க. யூடியூப்பை பார்த்து வேலை செஞ்சாலும் நம்மள்ட்ட வேலை சுத்தமா இருக்கும் சரிங்களா? இப்போ அந்த ஃபேன் எப்படி ஓடுது மட்டும் பாருங்க. ஒரு சின்ன கரெக்ஷன் தான், கொஞ்சம் இருங்க. என்னங்க இங்க ஓடியாங்களா? என்னடி ஆச்சு? என்னங்க மிக்ஸிக்கு பேய் பிடிச்சிட்டுங்க? மிக்ஸிக்கு பேய் பிடிச்சிட்டா? அட ஆமாங்க, மிக்ஸி தானா சுத்துதுங்க. தானா சுத்துதா? தம்பி அந்த சுவிட்சை போடுப்பா. தம்பி அந்த சுவிட்சை ஆஃப் பண்ணு. ஐயோ ஓடிட வேண்டியதா? இன்னைக்கு அவன் அடிக்கிற அடியில ஆய் போக போறான் பாருப்பா. டீ சாப்பிட்றியா தம்பி? ஐயோ டீலாம் வேணாண்ணே. சரிப்பா ரொம்ப நேரமா நீங்களே பேசிட்டு இருக்கீங்க. உங்க பசங்களாம் எங்க? பசங்களாம் ரூம்ல படிச்சிட்டு இருக்காங்கப்பா. வாங்க போய் பார்க்கலாம். இதோ வரேண்ணே. இந்த ரூம்ல தான் சின்ன பொண்ணு படிச்சிட்டு இருக்கா. என்னண்ணா இது? ஐயோ தம்பி அவளுக்கு டான்ஸ் தான் கொஞ்சம் இஷ்டம், அதான் கத்துக்கிட்டு இருக்கா. டான்ஸா இது? இப்பதான் தம்பி கத்துக்கிட்டு இருக்கா. சரி வாங்க நம்ம பையனை போய் பார்ப்போம். இது பையன் ரூமு. படிக்க சொன்னா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்னண்ணா இது? காஞ்சனா மாதிரி மஞ்சள் தூள் வச்சு விளையாண்டுட்டு இருக்கான். இல்ல தம்பி அவன் கொஞ்சம் கெமிக்கல் ஸ்டூடெண்ட். எதனா கண்டுபிடிச்சிட்டே இருப்பான் தம்பி. ஓ கெமிக்கல் ஸ்டூடெண்ட். சரிண்ணா நான் கிளம்புறேன். சரி என்ன குடும்பம்டா அது? ஒரே ரீல்ஸ் குடும்பமா இருக்கு. ஐயோ பர்ஸ் வச்சுட்டு வந்துட்டோமே. அண்ணா பர்ஸை பாத்தீங்களா? நாங்க பைக் அடிட்டு ரைட் அடிப்போம். ரைட்ல ரைட் கையில வானத்தை பிடிப்போம். தோழனுக்கு தோல் கொடுப்போம். தொல்ல வந்தா ரைட்டு ரைட்டு ரைட். இல்ல தம்பி ஜட்டி காயில, அதான் கோமணம் கட்டலான்னு. உள்ள வரலாமாக்கா? உள்ள வாப்பா. நீ தானப்பா புது ஸ்டூடெண்ட்? ஆமாக்கா. நீ ராஜுமா தம்பி தானே? ஆமாக்கா என் அண்ணன் தான் அவன். உன் அண்ணன் என் டியூஷன்ல தான் படிச்சான். இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்? மாடு மேய்ச்சிட்டு இருக்காங்க்கா. சரி சரி நீ அவன கூட சேராத, தனியா உட்காந்து படி. சரிக்கா. சத்தி டியூஷன் ஃபீஸ் கொடுத்தியா? கொடுத்துட்டேன்க்கா. சரி சரிப்பா. சந்தோஷ் டியூஷன் ஃபீஸ் கொடுத்தியா? டியூஷன் ஃபீஸா? ஒரு மாசம் ஆகும். ஒரு மாசம் ஆகுமா? இருக்குடா உனக்கு இப்ப பாரு. படிச்சது போதும், அக்கா கேள்வி கேட்க போறேன். சரிக்கா. சத்தி 1 எவ்வளோடா? 2க்கா. சூப்பர்ரா சக்தி சூப்பர்ரா. சந்தோஷ் அக்கா 1978 776 எவ்வளோடா? தெரியலக்கா. சொல்லி பாரு இருக்குடா உனக்கு. சத்தி திருக்குறள் எழுதுனது யாரா? திருவள்ளுவர்க்கா. சூப்பரா சக்தி சூப்பரா. சந்தோஷ் அக்கா சூளாமணி எழுதுனது யாரு? அப்படி ஒரு ரூல் இருக்காக்கா? நூல் இருக்காவா? அக்கா எதனா ஈஸியா கேளுங்கக்கா. ஈஸியாவா? யசோதர காவியத்தை எழுதுனது யாரு? யசோதர காவியமா? தெரியலக்கா. தெரியல 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 தெரியல. தெரியல இருக்குடா உனக்கு இன்னொருடா. சத்தி
இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச வருஷம் என்னடா? 1947 சூப்பர் சக்தி. இரண்டாம் உலகப் போர் எப்படா நடந்தது? தெரியலக்கா. அடுத்த கேள்வி போடுறா, இன்னும் பயங்கரமா இருக்கும். அக்கா நாளைக்கு ஃபீஸ் கொடுத்துருவேன்க்கா. கேள்வி இதோட முடிஞ்சது, எல்லாம் படிங்க.